வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள். ஒவ்வொருவரும் கணவன் மனைவி உறவை உயிருக்கும் மேலானதாக மதித்து போற்ற வேண்டும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். சிக்கனமும் சிந்தனையும் சிறந்த பண்பும் சீர்திருத்தமுடன் வாழும் திணிவும் கொண்டு எக்கணமும் இருவருமே பிறர் உள்ளத்தை எழுகின்ற உணர்ச்சிகளை கூர்ந்துணர்ந்து அக்கணத்தின் சூழ்நிலையை பயனாய்க் கொண்டு ஆராய்ந்து பின்விளைவை கணித்துக் கொண்டு மிக்க நலமுள்ள வழிகளிலே செயல்களாற்றி மேலான அறவழியில் வாழ வேண்டும் என்று சுவாமிஜி இந்த கவிதை கொடுத்திருக்காங்க. தெய்வ புலவர் சொல்லும் போது, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று தெய்வ புலவர் சொல்றாங்க. நாள்காட்டி வரிகள் என்ன சொல்றது? ஒவ்வொருவரும் கணவன் மனைவி உறவை உயிருக்கு மேலானதாக மதித்து போற்ற வேண்டும். திருமணம் இருமணம் இணைவது திருமணம். திருமணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. நம் ஒவ்வொருவருடைய கருமையமும் அந்த கருமையத்தினுடைய அந்த பதிவுகளுக்கு ஏற்றாற் போல ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அமையுது. ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையினுடைய ஜெனட்டிக்கினுடைய பதிவுக்கு ஏற்றாற் போல இந்த பூமியில ஒரு பெண் குழந்தைய தோற்றுவிக்குது. காலத்தால அந்த திருமணம்ங்கிற பந்தத்தால அந்த இருவரும் இணைந்து அந்த வாழ்க்கையை வாழும்போது இவர்களுடைய பதிவை எடுக்க வந்த மகான் அவங்களுடைய பதிவை எடுக்க வந்த மகான் இவங்க. என்ன சொல்லுவாங்க? பொருத்தம் உடலில் வேண்டும், புரிந்தவன் துணையாக அமைய வேண்டும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். நம்முடைய ஜெனட்டிக் மூலாதாரம் என்பது, கருமையம் என்பது அந்த சுத்தவெளி இறைநிலை. அதில் இருக்கக்கூடிய கலந்த பதிவுகள் எல்லாம் நீங்க நம்முடைய குடும்ப அமைதி என்பது இன்றியமையாத ஒன்று. கூட்டல் என்பம் குடும்பம். பிறவி பெருங்கடல் நீந்துவதற்கு குடும்ப அமைதி என்பது இன்றியமையாத ஒன்று என்று சாமிஜி சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆண் இந்த பூமியில பிறப்படுத்து அவன் வளர்ந்து வரும்போது காலத்தால அந்த பெண்கள் பருவம் அடையும் போதும் ஆண்களுக்கு அந்த பருவ வயது வரும்போதும் அந்த இணைப்பு இறைநிலையே ஏற்படுத்தி வைக்குது. சொல்லுவாங்க பெரியவங்க, இல்லறமே நல்லறம். நாம சந்நியாசமா போறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அது நாம மரம் செடி கொடிகளுக்கு காடுகள்ல போய் நம்ம தியானம் பண்றதுனால நம்ம கிடைக்கக்கூடிய அந்த பலாபலனை விட நம்ம இல்லறத்துல இருந்து வாழ்ந்து அந்த நம்முடைய பதிவுகள் அனைத்தையும் இல்லற வாழ்க்கையிலிருந்து நாம சொட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு தியாகியாக வாழ்ந்து நம்முடைய பதிவுகள் அனைத்தையும் நாம நீக்கிக் கொள்வதற்கு தான் இல்லறம். அந்த இல்லற வாழ்க்கை தான் நல்லறம்ங்கிறாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, குடும்பம் ஒரு கோயில், ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஆலயம் மாதிரி. ஆலயத்துக்குள்ள எதுக்கு போறோம்? ஒரு மன அமைதிக்காகவும் நாம நம்முடைய அந்த மனதில் இருக்கக்கூடிய ஒரு சிரமங்களை அங்க எடுத்து சொல்லி நாம அதற்கான ஒரு தீர்வு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம ஆலயங்களுக்கு போறோம். அதே போல குடும்பம் ஒரு கோயில் என்று சொல்றாங்க. நம்ம பிறப்பெடுத்து வளர்ந்து நாம இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் ஒரு கோவில் மாதிரிதான். ஏன்னா நம்முடைய வினை பயன் தேகம் கொண்டிருக்கிறோம். நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கலந்த பதிவுகளை நீக்கிக் கொள்வதற்கு அமைந்து அந்த சூழல் தான் அந்த குடும்பம் என்பது. குடும்பத்தில் ஒவ்வொரு உறுப்பினர்களும் மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு தியாகியாக யார் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் அறிவாட்சி தரத்துல உயர்ந்தவர்கள் என்று சாமிஜி சொல்லுவாங்க. அடுத்ததாக சொல்லுவாங்க, குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். நாம குடும்பத்தை விட்டுட்டு வெளியில எதையுமே நம்ம போய் சாதிச்சோம்னா அது ஒரு பெரிய சாதனையே இல்லை.
நாம குடும்பத்தில் இருந்துதான் ஒரு மல்டி யூனிவர்சிட்டி எப்படி இருக்கோ அதே போல நம்முடைய இல்லற வாழ்க்கையில நாம சிறப்பாக வாழ்ந்து விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு தியாகியாக வாழும்போதுதான் நம் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அந்த பிறவியினுடைய இந்த நோக்கம் ஈடேறும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன். இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.